நீ ஒரு முள்ள மாறி, நீ ஒரு முடிச்சதுக்கு, நீ ஒரு சோம்பேறி. வாய் தந்தா யாராக்குமா சொல்லிடுவேன். செய்யாத இருப்ப அவர் மாதிரி கட்டுறியா? சூப்பரா. வெக்க வாரி போட்டு கட்டு வரேன். குட்டி யாரு? குட்டி குட்டி இன்னிசை பாடி வரும் இன காத்துக்கு உருவம் இல்லை. அந்த குட்டி அந்த படத்தை சொல்லுங்க. செல்லமா குட்டின்னு ஒண்ணு அழகா கூப்பிடுறேன். செல்லமாவா? எங்க அம்மா பிறந்ததுக்கு போது அப்ப நீ பிறந்தே இருக்க மாட்டேடா. யார் சொன்னியா? நான் தான் சொல்றேன். ஐயோ ததிரி எங்க அம்மா எங்க அப்பா தான் டாபர் வேலை பார்த்தாரு. என்ன சொல்றேன்? நம்மளா வாயேந்து தொழில் செய்யற அது மட்டும் யார் தேவடியா? பாடி தேவடியா? அதுக்கப்புறம் அம்மா தேவடியா? அதுக்கப்புறம் நீ தேவடியா? அதுக்கப்புறம் உன் பொண்ணு தேவடியா? அதே மாதிரி என் குடுத்து எடுத்துக்கோ. எங்க தாத்தா டாபர் மாமா, எங்க அப்பா டாபர் மாமா, நான் டாபர் மாமா, அதுக்கடுத்து என் பையன் டாபர் மாமா. ஆமா இதெல்லாம் பரம்பரை சேர்த்து சோசியல் சர்வீஸ் மறக்க கூடாது. சரி பழைய விஷயத்தை மறந்துரு. இப்போ உங்ககிட்ட முக்கியமா ஒரு கேள்வி கேட்க போறேன்டா. அந்த கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லணும். அப்படியா? ஆமா கேளு. சொல்றியா? அம்மா இப்ப நான் யாரு? தேவடியாள். என்ன பப்ளிக்கா காட்ட? அதெல்லாம் பழசு. இப்ப அம்மா நான் யார் தெரியுமா? புதுசு கண்ணா புதுசு. புதுசுடா இப்போ. நான் யார் தெரியுமா? யாரு? இந்த நாட்டுக்கு இந்த மிஸ் மீனா தான் மகாராணி. ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி என்ன கொஞ்ச நேரத்துல வைக்க போற ஆணி. அதோட வாய் முறா நீ ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானி. இப்பொழுது நான் மகாராணி என்றால் மகாராணி தாங்கள் யார்? நான் யார் தெரியவில்லையா? தெரியவில்லையே. நான் மகாராணி என்றால் நீதான் மகாராஜா. ராஜா நான் ராஜா. ராஜா நோ அதனா சொல்ச்சே. அது ராணி நான் ராஜா. அப்ப நான் யாரு? நீ புள்ளி ராஜா. நான் இல்ல எங்க அண்ணன். புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமாடா? அது செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் வராது. அப்படியா? சரி. அப்படி என்றால் நான் யார்? நீங்கள் ராஜா. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண்டேடுதே சொர்க்கம் கையூடுதே வெட்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம். அதேதான் சரியா போச்சு போ. அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க அப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்தராத்துல கொடை போடுவானா கொடை அடிச்சா. நோ அது உன்னால முடியாதுண்ணா. நீ எப்பவுமே வந்து மக்களுக்கு பிடிச்ச ஒரு காமெடி பேசு. இது வந்து ஹீரோவும் ஹீரோயினையும் செய்யற காட்சி. உன்னால முடியலையா சொல்லு, நான் இறங்கி வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி செய். நான் செஞ்சு காமிக்கிறேன்னா ராஜா அம்மா கம்னி ஒரு மூவிலாம் போய் பாக்குறேன். நீ ஒரு ஹீரோயின் எவ்வளவு நான் மூவி பாக்குறேன். நான் பாக்கிறது மொத்தம் ஆவியா தான் இருந்துச்சு. ஆவி போய் பாப்பேன். படத்தெல்லாம் போய் பாரு. ஒரு ஹீரோயின் அப்படியே காயை பிடிச்சி நம்பியே தோல் மீது அப்படி அப்படியா? சரி பகல்ல ட்ரைனிங் எடுக்கலாம் நம்ம. சரி விடு. சரி வரல விட்டு தள்ளு. நீ ஒழுங்கா சரியா பண்ண அவங்க வந்து பட்டன் சொல்றாங்க. நான் ராஜாவா? ராஜாதான். யார் எங்கே? டேய் லகடா பாண்டி. டேய் வரங்க வந்து விட்டேனேங்க. ஒரு மன்னர் வந்து நிக்கிறேன். துதி பாடாமல் வெறுமனே அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். துதி பாட வேண்டுமா வேண்டாமா? பாட வேண்டுமே. துதி தானே பாடும். அந்த பாண்டி அந்த கிராதக இடத்துல மைக்க கொடு. டேய் லகடா பாண்டி. மங்குடி அமைச்சர் என்பது மணிக்கு ஒரு முறை நிரூபிக்கிறான். டேய் நீ வாடா முன்ன. நீ வாடா. சாமி கும்பிடாது எங்க அதுக்குள்ள நான் போட்டுருந்தேன். எங்க போட்டு பிடிச்சா பலால் மன்னர் வரும்போது துதி பாட வேண்டும். மரியாதை கிடையாதுடா. மன்னர் வந்து என்னடா உனக்கு மரியாதை? மன்னர் வரும்போது துதி பாட வேண்டும் அல்லவா? அங்கே நின்று பாடு. இரு நான் அமர்ந்து கொள்கிறேன். ராஜா சிம்மாசனத்தை எடுத்து போடு. சிம்மாசனம் உங்களுக்கு காத்து கொண்டு அமருங்கள். அமருங்கள் அமருங்கள் அமரு. முந்தி முந்தி நாயகரே முந்தி முந்தி நாயகரே முக்கணவன் தன் மகனே அந்த கந்தனுக்கு முன் பிறந்த கணபதிய முன்னடவா அந்த கந்தனுக்கு முன் பிறந்த
ராஜாவா? விருதூர் ரமேஷ் ராஜா என் ராஜா வருவாருன்னு இந்த ரோஜா பூ வாங்கி வச்சேன் என் ரோஜா பூ வாடலையே எப்பா, நான் போய் வரேன்டா. நான் போய் என்ன என் சாவுக்கு நானே பாடிக்கிறேன். நீ எங்கேயும் போக முடியாதுடா எங்கேயும் போக முடியாதுடா இதுக்கு மேல எந்த கம்பெனிக்கும் போறதா இல்லடா. நான் எந்த கம்பெனிக்கும் போறதா இல்ல. ஐயோ நான் தெரியாம பாடிட்டேன்டா தெரியாம பாடிட்டேன்டா பாண்டா கூட பரவாயில்ல. வாங்கின 3000 கொடுத்துட்டு போடா. 3000 கொடுத்துட்டு போடா. நான் எப்பவுமே வாங்கின துட்ட திருப்பி கொடுக்கிற பரம்பரையே பொறுக்கலடா எத்தனையோ வாங்கிக்கிற 3 லட்சத்தா கூட 3000 சேர்த்து எழுதிடுவோண்டா. யானையா மாந்தா எழுதிட்டு போவ வாடா நாம கட்சி சின்ன வாங்கியார வாடா. ஏய், என்ன அப்படியே போய் யாரங்க? ஐயா காவலா. இந்த லங்க வண்டி அரண்மனை உள்ளே அழைத்து சென்று பிடி கச்சரும் போய் காதில் விடு. அதை இந்த காதில் வழியாக வர வேண்டும். அதை நான் மறுநாள் வந்து கண்டு வைக்கிறேன். அப்படியா ஐயா மன்னர் வரும்போது துதி என்ன துதி பாடுவார்கள்? என்ன தூதி பாடினா கடைசியா போறாங்களா அந்த துதியை பாட சொன்னேன். நீ தான் பாட சொன்ன வரும்போது பாடுவார் ராஜாதி ராஜா ஓஹோ ராஜ கம்பீர. அதுவா இப்ப பெருமையா பாடிடுறேன் உட்காரு சேர்ல உட்காரு பாடட்டுமா என்று என்னை கேட்க வேண்டும். சரி ராணி ராஜா மைக்கு பிடி. என்ன இது துதிப்பாடல் என்ன இது கடைசி வேற பாரு பாடு இப்பயே பாடுறோம் இந்த மாதிரிலாம் மூஞ்சி காமிச்சுன்னா நான் சிக்கலக்கா பண்ணி விடுவேன். ஆஹா அடடடடட என்ன கம்பீரம் என்ன கம்பீரம் ராஜா கஷ்டம் மாறுற ராஜா மாதிரி மாறுறாரு மாறிப்போ. கொஸ்டின் அடடடடடடட வாவ் ரமேஷனா நான் என்னவோ நினைச்ச உன்ன நம்பர் மேல் சொல்றேன். நான் என்னவோ நினைச்ச உன்ன நான் கூட என்ன நினைச்சேன் இந்த மாதிரி பஸ் வரும் நான் நினைக்கிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் கூட உன்ன மாதிரி இருந்திருக்க முடியாது இந்த கால் மேல கால் போட்டுன்னு உக்காந்துங்கிறிய இந்த அம்சம் எப்படி தெரியுமா இருக்கு அப்படி நாய் இலகால மேல உக்காந்துங்கிற மாதிரி இருக்குது எலகல் மேல நாய் கால் மேல கால் போட்டு உட்காருமா? அது 4 கால் நாய் போடாது 2 கால் நாய் போடும் நான் கூட வரட்டுமா? கம்பெனி எடுத்து விட்டு வண்டியை தனியா கூட்ட நிறுத்தி வாட்டர் சர்வீஸ் பண்ண சொன்ன ஏன் வண்டியை பண்ண காணோம்? உட்காருங்க. ராஜா வந்திருக்கிறேன். புது 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 திட்டங்களை எல்லாம் போட போகிறேன். புது புது திட்டமா தூதி பாடிட்டுமா பாடி தொலையும். தொலைக்குவா ராஜாத்தி ராஜே ராஜமாதாண்டு ராஜ கம்பீர ராஜ கோலாகாலராயே ராஜ உடுதண்டு ராஜாத்தி ராஜே கூட்டி கொடுத்த பாடு சரிகிற போறாங்க. எங்கன்னா திருத்தி மன்னர் ஆகலான்னு பாக்குறேன். கூட்டி கொடுத்து ஞாபகப்படுத்தி அது குலத்தொழில் மறக்க முடியாது ஐயா குலத்தொழில் ராஜா நீங்க கோபப்படாதீங்க குலத்தொழில் மறக்க முடியாது ஐயா. அப்படி சொல்லக்கூடாது. இப்படி எட்ட வச்சு குலத்தொழில் மறக்க முடியாது ஐயா. குலத்தொழில் மைக்கு பிடிக்காதவங்களா ஏன்டா மைக்கு பிடிக்கிறீங்க? மைக்கு பிடிக்கிறவங்களான்னு கொடுக்கணும். எனக்கு இந்த வேலையாது கம்மி தான் பேசுறேன். பேசுங்க ராஜா நீங்க கோபப்படாதீங்க கடுப்பேத்துக்கிறான். அவங்க கடுப்பேத்துவாங்க நீங்க கம்முனு இருங்க கம்முனு இரு. உசுப்பேத்துவாங்க ஆ. கும்முனு இருங்க அப்பதான் வாழ்க்கையில நம்ம 2 பேருமே ஜம்முன்னு ஜம்முனு இருக்க இருக்க முடியும் காலம் கடந்தால் என்ன ராஜா காதல் கவிதை சொல்லுதா என் கூட தானே வரணும். பணமாரி என்ற வேலை தடுக்க தெரியுமா? கொஞ்சால விட்டு தூக்கிடுவேன். கொட்டியோட பேன் வீவேன். கம்முன்னு உட்காந்து மூடிக்கணும். நானே கடுப்பில் இருக்கிறேன். ராஜா சரி விடுங்க ஒரு இடையூறாக வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஒண்ணு போனால் இப்படி ஒண்ணு போகிறது, இப்படி ஒன்று போனால் இப்படி போகிறது. போலாம் ரைட்.
என்னங்க போலேன். பின்னால் பேசுவோர் பேசட்டும், அதை பத்தி கவலைப்படக்கூடாது ராணி. எப்பவுமே அவசியம் இல்லை. நோ நோ நோ. விட்டு தள்ளுங்க. ஆ. நீங்க ராஜாவே ஆயிடுச்சு. ஆமா. நான் ராணி ஆயிடுச்சு. நாட்டு மக்கள் குறையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் இப்போதே நம்ம இருவரும் சேர் ஆட்டோவில் அமர்ந்து அதான் அது கிராகியா நீ யாரையா கூட்டி கொடுருவான் அது அதை இட்டு போய் விட்டு அதே பழக்கம் வந்துச்சு உனக்கு. சரி விடு. 7 புறவிகள் கூட்டிய குதிரை வண்டியில அமர்ந்து இருவரும் கடவ 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 நாட்டு மக்கள் குறை தீர்க்க வேண்டும். நேரமாகிறது. இருவரும் கை கோர்த்து கொண்டு உங்களுக்கு ஏய் புறவை போட்டு தரக்கூடாது. ஏய் பண்ணி போட்டு அனுப்பணும். உன்னை போன்ன்ற முதல்ல நம்ம நடுவுல போடுங்க. உதவாங்க. அது வீட்டுக்கு போக சொல்லி பண்ணுங்க. நானும் விட்டு வச்சுக்கிறேன்டா. டேய் கம்முனு இரு. நேரமாகிறது. ராஜா கை கோர்த்து கொண்டு அப்படியே கிட்ட கிட்ட அப்படியே வா போகலாம். என்ன யாரு காணோம்? ஏய் தேவடியோ. ஏய் தம்மாடி தெருல. எப்படிடி போவே? யாரு? இப்படிதான் போற? ஏதோ ஒரு கருப்பல் தொப்பி வந்துட்டு பாய்த்து நான் ஓடுறேன். நீ எங்கடா போயிந்த? எங்க போயிந்த? யார் போயிட்டாங்க? நீடா. லூ சாமியா. அது பெருமையா காசுமா பெருமா. அவங்க பையால தண்ணி வரல. அது வந்து கூப்பிட்டாங்க. நாட்டு மன்னராச்சே அவங்க பறையெல்லாம் தீர்த்து வச்சிங்க. அத போய் டிஸ்கஷன் பண்ணுங்க. உயிர் போற மாதிரி இருக்குது. யார் சொன்னா? பேர் சொன்னா? காசுமா பெருமா அத உட்கார்ந்துட்டு. தண்ணி வந்து முக்கியமா உயிர் போறது முக்கியமா இருக்கு. யாரா ஒருத்தர் தெரிஞ்சாங்கன்னா எப்பவுமே நேரா வரக்கூடாது. வழி வழி விட்டுனா தான் பிடிக்க முடியாது. ஐயாவுக்கு டெக்னிக் தெரியும். பூந்துட்டு பாரு உள்ள. நான் ஓட தெரியுது. என் கையை பிடிச்சிட்டு நீ கூட்டி போக வேண்டியதானே? என்ன ஸ்டிக்கி தட்டி நீ ஓடி போ. என்ன குத்துதுக்கா? மேல பாசம் மேல என்ன சாவட்ட நீ விட்டுற பிறகு பார்த்தாலும் விட மாட்டேன். யார் இந்த கசுமாலம்? யாரா இந்த கெரி மூஞ்சி? சுடுகாட்டுல கொளுத்திக்கிறாங்க. டீசல் காலியா போயிடுது. ஏறி வந்துக்கிறான். டேய் நம்ம வீட்டுக்கு ஆண்கள் வருவாங்க. இதுல ஆண்கள் தான் வந்திருக்கிறார்கள். யாரா இந்த கெரி மூஞ்சி போட்டு அவ்வளவு என்னடா அப்படியே மூஞ்சி பாரு. யார் அது? ஐயோ அடங்க இதெல்லாம் அம்மன் படத்திலே பார்த்துட்டு போடி வந்து ஏந்து. ஏய் யாரு கேட்டு சொல்றா நீ? கேக்குறேன் கேளு. Hey! Why you? What is your name? Tell. You tell. Airtel, BSNL, Vodafone, Docomo. ஏய் டொக்கோமோ சரியா டவர் வர மாட்டேங்குது. Docomo டவர் கிடைக்கல. ஜியோ சிம் மாத்த சீக்கிரமா டவர் எங்க வருதான்னு பார்க்கலாம். ஜியோ சிம் தாச்சி. ஜியோ சிம் தான். ஏய் கம்முனு. சீக்கிரம் மாத்து. ஏய் யார் நீ? அந்த மாதிரி கத்த கூடாது. தொடர்ந்து நாடகம் தொண்டை கட்டாது. திட்டமா பேசு. அந்த பையன் தெரியலையா? தெரியாதா? ஒரு மாதிரி திருமாடியாக வந்திருக்கின்ற உங்களை கொல்வதற்காக. உன் பேர் என்ன? கருமாரி. ஆதார் கார்டு வச்சுக்கிறியா? ஓட்டு ஐடி வச்சுக்கிறியா? பேன் கார்டு வச்சுக்கிறியா? ரேஷன் கார்டு வச்சுக்கிறியா? ஏரி வேலை அட்டையாவது வச்சுக்கிறியா? ஓட்டாவது போட்டியா? நீதான் கருமாரினா எப்படி நம்புறது? வாட் தி ப்ரூஃப்? தெரியல அவளுக்கு தெரியல. தெரியல போகுது. எத்தனை பேர் அவளுக்கு? உன் பேர் என்ன? கருமாரி, உருமாரி, திருமாரி. ஒரு பேரா இல்ல அவளுக்கு? எத்தனை பேர் அவளுக்கு? கருமாரி, உருமாரி, திருமாரி, ஏந்து ஒரு கேப் மாரி. என்ன குத்த பாரியா? பாரு குத்துமா வேலையை பாடுறா. ஏன் அவ்வளவு தெகிரிப்பா போய் நிக்கிறது தெரியாது? ஏன் பண்ணா தெரியும்? என்ன குத்துனால 5 லட்சம் ரூபாய் கம்பெனி கட்டணும்.
அதனால குத்த மாட்டாங்க எனக்கு தெரியும் டெக்னிக். டேய், நீ போற ஒண்ணு குத்த மாட்டா. ஆமா. என்ன குத்துறதுனால பணமா வாங்கிக்கிறேன் நானு. யாரா? நானும் உனக்கு 5 ரூபாய் வாங்கிக்கிறேன். உன்னை குத்துறா என்ன பண்றது? எவ்வளவு வாங்கிக்கிறா? நான் 1 ரூபாய் கூட வாங்குறா. 1 ரூபா கூட வாங்கியா? வாங்கலையே. அப்ப நெத்தியில மட்டும் லேசா கீறி விட்டுருவுல. என்னடா? நாடா நாடா நாடா. டேய் டேய் டேய். குத்த வராலாம். என்னடா நாக்கு வெளிய வருது அவருக்கு? அவ்வளவுதான். இத்தோட நம்மளால மாட்டினா இல்லையா? ஆமா. ஏற்கனவே ஒருத்தி அடிச்சு கொளுத்தணும். அடுத்து ஒரு நாக் அவுட். இதுக்கு பேர் தான் நாக்கு அவுட். நாக்கு வெளிய தொலி போச்சு. என்னடி? எதுக்கு வந்துக்கிற? எது பண்ற? சொல்லு. ஆ. கனகவல்லி தெரியுமா உனக்கு? லக்க 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 லக்க. வேட்டையன் வருடா. என்னடி சக்கரமுகி படம் ஆயிதியா? யாரே கணக்கு வேந்தனா? கனகவேந்தன். ஆமா, குடிகார பையன் 9 மாசமா எங்க வீட்ல தான் இருந்தான். டேய், கனகவல்லி தெரியுமா உங்களுக்கு? டேய், கனகவல்லி பத்தி கேக்குறடா. கனகவல்லி அந்த யாரு இது? கனகவல்லியா? இது எப்படி இருந்தாலே?